அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருபாரி வழக்கு 1960 இதை பற்றி பார்க்கலாம். இது முகவுரையில் தொடர்புடைய முதல் வழக்கு. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த வழக்குகளை பற்றி பார்க்கலாம். ஓகே, பெருபாரி வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை தொடர்பான வழக்கு தான் அந்த பெருபாரி வழக்கு. இதில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு முகவுரை அரசியலமைப்பின் பகுதி அல்ல. அரசியலமைப்பில் இருக்கிற முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய பிரதேசத்தை வெளிநாட்டத்திற்கு மாற்ற வேண்டுமானால் அரசியலமைப்பு சட்டத்தோடு 368வது பிரிவின் கீழ் திருத்தம் தேவை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும். இது அரசியலமைப்பின் புனிதத்தன்மையும் இறையாண்மையும் வலுப்படுத்தியது அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1960 9வது அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக தான் இந்த செயல்படுத்தப்பட்டிருப்பாங்க. சரி, ஓகே, வழக்கின் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிவினைக்கு பிந்தைய எல்லை பிரச்சனையாக, அதாவது 1947 சுதந்திரம் கிடைச்ச பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லை பிரச்சனையாக ஏற்படும். எங்கள் மேற்கு வங்கத்தில் உள்ள பெருபாரி யூனியன் பகுதி, பெருபாரின்ற ஒரு பகுதியில் ஒரு சின்ன கிராமம் வந்து இந்திய எல்லைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வங்கதேசம் என்ன பண்ணுவாங்க, இல்லை இந்த கிராமம் எங்கள் எல்லைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் அதிகமான முஸ்லீம்களும் இந்துக்களும் சம அளவுலேயே வந்து வகித்திருந்தால் மக்கள் தொகை அதிகமான பகுதியாக இருந்துச்சு. அந்த பகுதி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. இந்த சர்ச்சை தொடர்பாக 1958 நேருவும் நுண் அப்படின்ற ஒரு பாகிஸ்தானோட பிரதமர் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அவரும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கையெழுத்து ஒன்று போடுவாங்க. இதில் பெருபாரியின் ஒரு பகுதியை பாகிஸ்தானுக்கு வழங்குறதுக்கு இந்திய பிரதமர் வந்து ஒத்துக்கொள்வார், இந்தியாவும் ஒத்துக்கொள்ளும். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த இந்திய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் ஆலோசனை கேட்பாங்க. அதனை சார்ந்து தொடரப்பட்ட வழக்கு தான் இந்த பெருபாரி வழக்கு 1960. இதில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன அப்படின்னா முகவுரை வந்து அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அல்ல, ஆனால் அதன் நோக்கத்தை புரிந்து கொள்ள உதவும் திறவுகோல். அதாவது இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை, ஆனால் அந்த அரசியலமைப்புடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளும் ஒரு திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய பிரதேசத்தை விட்டு கொடுத்தல் என்ன பண்ணுறாங்க, இந்தியா பிரதேசம் அந்த பெருபாரி அப்படின்ற பகுதியை அவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க. இந்திய பிரதேசத்தை பாகிஸ்தானுக்கு விட்டுக் கொடுக்க அரசியல் அமைப்பின் முதல் அட்டவணை மற்றும் பிரிவு 1 திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் 368வது பிரிவின் கீழ் திருத்தம் செய்வது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிக்கிறது. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் இந்திய அரசு என்ன பண்ணுறாங்க, 1960 9வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இதன் மூலம் பெருபாரி யூனியன் பகுதி பாகிஸ்தானுக்கு வந்து வழங்கப்படுது. முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த வழக்கு இந்திய இறையாண்மையையும் அரசியல் அமைப்பின் புனிதத்தன்மையும் உறுதிப்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் இந்திய நிலப்பரப்பை மாற்றுவதற்கு, ஓகேங்களா, இந்திய நிலப்பரப்பை மாற்றுவதற்கு அரசியல் அமைப்பு திருத்தம் அவசியம் என்பதை நிலைநாட்டியது. ஸோ இப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து மற்ற நாடு மேலே படையெடுத்து போய் ஒரு நாட்டை இணைக்கணுன்னாலும் இல்லை நம்ம நாட்டோட பகுதியை ஒரு பகுதிக்கு கொடுக்கணுன்னாலும் என்ன பண்ணணும், அந்த அரசியலமைப்பு திருத்தம் அவசியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வழக்கு எது அப்படின்னா பெருபாரி வழக்கு 1960. இது இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இதை சார்ந்து தான் அடுத்து என்ன வரும்னா கேசவானந்த பாரதி வழக்கு 1973 வரும். ஏன் அப்படின்னா அப்போ முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல, ஆனால் முகவுரை இதில் நீங்கள் எப்படி வந்து திருத்தம் மேற்கொண்டீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு கேரளாவிலிருந்து ஒருத்தர் கேசவானந்த பாரதி அப்படின்றவர் வழக்க தொடருவார். அதை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.